Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலரில் இருந்ததுன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த க்ராப் டாப் எப்படி பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கிறது பாவனா. அவங்களோட வெட்டிங்கில் மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்போ இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதில் நெக்லைனில் பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி இருந்தது. ஸோ அதை தான் நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு க்ராப் டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா போட் நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெயின் டாப். இதை ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெகா ஸ்லீவ் மாதிரி வரும், கொஞ்சம் தூக்குன மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேக் சைடு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் கொடுக்கலாம், இல்லை ப்ளவுஸ் பேக் நெக்கில் கொடுக்கலாம், ஸ்லீவ்ஸில் கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற த்ரெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஃப்ளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லேயும் ஈஸியாக கிடைக்கிறது தான். இந்த பர்டிகுலர் டிசைனுக்கு நம்மளுக்கு ஃபியூ கலர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த எல்லோவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க கலர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த க்ராப் டாப் ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃப்ளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஆங்கர் பிராண்டு, தென் ரங்கோலி பிராண்ட். இது மாதிரி நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க. இல்லைனா வாஷ் பண்ணால் ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மீன்ஸ் சாயம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீடில் நம்பர் 5ல் 2 லைன் த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 4-5 நீடில் வச்சுட்டு எல்லா கலரும் கோர்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வச்சுட்டு அப்புறம் க்ராஸாக 2 லைன், அந்த கோலத்துக்கெலாம் வைப்போம் இல்லையா, கோலம் போடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே ரவுண்டாக அந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு வரலாம். ஸோ இப்போ நான் நீடில் மேலே எடுத்துட்டு கொஞ்சம் லூஸாக 1 2 3 சுற்றிட்டு டுவர்ட்ஸ் இன்சைடு அந்த சென்டரில் இருக்க டாட்க்கு பக்கத்தில் வச்சு நாட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இன்னொன்று போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி நீடில் குத்தி மேலே கொண்டு வந்துடணும். இந்த இது டைட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். சுற்றிட்டு டுவர்ட்ஸ் இன்சைட் இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு போயிடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் இந்த நாட்ஸை டைட் பண்ணலை, லூஸாக இருக்குது. ஸோ இது லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். இதனால் என்ன ஆகும்னா மேலே கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டு தெரியும் த்ரெட்டு, ஒரு லூப் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக போடுங்க. நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நான் இதுவரையும் போட்டது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேலே லூப் வருது இல்லையா, அதை லெஃப்ட் சைட் ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைட் பண்ணுவேன். பட் இதில் பண்ணலை. ஸோ இதுதான் ஒரு ஃப்ளார்க்கான பெட்டல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஃபிங்கர் வச்சு நான் டைட் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ லூஸாக அப்படியே விட்டுறணும். ஸோ தட் அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லூப் வரும். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 2 3 3 ட்விஸ்ட் பண்ணி டுவர்ட்ஸ் த சென்டர் போட்டு அப்படியே கீழே இழுத்துடணும். அந்த மேலே வர லூப்பை டைட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அது ஒரு பீட் மாதிரி போய் நின்றும். அது நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்லை. அந்த ஒர்க்குக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் அது ஒரு பெட்டல் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்க லூப்பை இப்படி டைட் பண்ணக்கூடாது. நார்மலாக பண்ணுவோம், இதில் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் இதில் ட்ரிக்கு. இந்த மாதிரி நீங்கள் லூஸாக போடும்போது அது அழகான ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நிற்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு கலரில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த அப்சரா கிளாஸ் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது எல்லா ஸ்டேஷ்னரிலையும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ அனதர் கலர் நீடில் நம்பர் 5 2 லைன் த்ரெட். ஓகே, இப்போ நீடில் மேலே எடுத்துக்கலாம். மேக் லூஸ் ட்விஸ்ட் 3 ட்விஸ்ட் அண்ட் நீடில் குத்திட்டு அப்படியே கீழே கொண்டு போயிடணும். இப்போ இந்த மேலே இருக்க லூப்பை டைட் பண்ணக்கூடாது, அதுதான் ட்ரிக்கு. ஸோ அதே மாதிரி நீடில் மேலே கொண்டு போகிறோம். 1 2 3 ட்விஸ்ட் பண்ணி டுவர்ட்ஸ் த சென்டர் குத்தி அப்படியே கீழே கொண்டு போயிடுறோம். நாம் எதுவும் டைட் பண்ணுறது கிடையாது.
கொஞ்சம் லூஸாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் இருக்கும். உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டாட்ஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிக்கலாம். பட் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரினா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் டிசைன் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் செம்மையாக இருக்கும். பட் மேபி நீங்கள் நினச்சிருக்கலாம் இது ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். எம்ப்ராய்டரினா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட சூப்பராக இதை ட்ரை பண்ணலாம். இதில் மெட்டீரியல்ஸும் பெருசாக எதுவும் கிடையாது. த்ரெட் அண்ட் பீட்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போது இந்த செகண்ட் ஃப்ளாரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஃபுல் நெக்லைனுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு நாம் இந்த ஃப்ளார் ஃபில் பண்ணணும். ஸோ எப்போவும் பக்கத்தில் இருக்க கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் நெக்லைனுக்கும் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இந்த நெக்லைன் டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் அப்படி தான் இருக்குது. 2 இன்ச்சஸ் வரையும் அவங்க வந்துட்டு நல்லா பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான் போடுறேன். இதில் வந்து ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ட்விஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா எடுப்பாக பல்ஜாக மேலே தெரியும், எம்போஸ் ஆகிட்டு. அதுக்காக எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கலர் காம்பினேஷன் பக்கத்தில் வர்றது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சேம் கலர்ஸ் இல்லாமல் இருந்ததுனாவே போதும். நீங்கள் ஈஸியாக இந்த ஒர்க் வந்துட்டு செஞ்சிடலாம். பியூட்டிஃபுல்லாகவும் வரும். இதில் வந்து ஒன்லி ஒன் திங் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுவும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்கனாலுமே போதும். உங்களுக்கு எம்ப்ராய்டரினா என்னன்னே தெரியலனாலும் நீங்களும் வந்துட்டு இதை சூப்பராக ட்ரை பண்ணலாம். செமையாக வரும். எல்லோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எல்லோ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் ஒரு 2.5 மீட்டர் எடுத்துகிட்டு அதில் நெக்லைனில் இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுங்க. இல்லை ஈவன் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நீடில் அண்ட் த்ரெட். நீடில் வந்து சின்ன நீடில் எடுத்திருக்கேன். மெஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, சிவிங் மிஷின் த்ரெட்டில் ஒரு கோல்ட் ஷேடு, இது வந்துட்டு ஒரு மஸ்டர்ட் கலரில் வரும். அதில் வந்துட்டு கோல்ட் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன பீட்ஸும் பெரிய பீட்ஸும் கலந்து போடுங்க. ஸோ ஸ்மால் பீட்ஸ் அண்ட் பிக் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன் கோல்ட் கலர். அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சைஸ் வந்துட்டு ஒன்று சின்னதாக ஒன்று பெருசான்னு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் வந்துட்டு நீங்கள் பீட் ஆட் பண்ணணும். அது வந்து சென்டர் ஆஃப் தி ஃப்ளார் வந்துட்டு பீடு, சுற்றியும் இருக்கிற 6 பெட்டல் மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார்ஸ்க்கும் ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். அப்புறம் ரேண்டமாகவும் வந்து மெட்டீரியலில் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் அப்படியே டுவர்ட்ஸ் கீழே வருது இல்லையா, நெக்லைன் கீழே போக போக சும்மா கீழே வந்துட்டு உங்கள் பேட்டர்னுக்கு கீழே வந்துட்டு ஒவ்வொரு பீடு அப்படியே ரேண்டமாக வச்சிட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு நான் வைக்கிறேன். ஸோ எல்லோ வித் கோல்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் வந்துட்டு அவ்வளோ எடுப்பாக தெரில, பட் நேரில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எம்ப்ராய்டரியே தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான். நார்மல் வேஸ்ட் கிளாத்தில் வந்து ஒரு 4-5 தடவை போட்டு பாருங்கள், ஈஸியாக வரும் உங்களுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பொட்டிக் ஸ்டைலில் காஸ்ட்லியாக இருக்க நெக்லைன்ஸ் கூட ஈஸியாக நம்மளே ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ளவுஸ் நெக்லைன் இல்லாமல் இந்த மாதிரி குர்த்தா இல்லை க்ராப் டாப் அந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னான நெக்லைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரா சில்கில் கொஞ்சம் நெக்லைன்ஸ் வந்துட்டு பண்ணலான்ட்டு எனக்கு யோசனை இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான் இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது செய்கிறதுக்கு த்ரெட்டு பீட்ஸ் அது மட்டும் பத்தாது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் இதை செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லை ரொம்ப டேலண்ட்லாம் தேவையில்லை.
சூப்பரா செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு உங்களோட இமேஜஸை anirattrends@gmail.comக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டு மட்டும் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிக் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். சில ஃப்ளார்ஸ்க்கு சிலது சின்ன பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்லைன் கீழே ஃபால் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பூவும் தாண்டி கீழே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபுல் நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிசைன் சூப்பராக முடிஞ்சிரும். நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிக் வந்துட்டு நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ₹100 மேக்ஸிமம் சொல்கிறேன். பட் அவுட்கம் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.